நாம கேட்க விரும்புவது, முதல்ல ஆர்டிஐ விண்ணப்பம் போட்ட 4 வேலை நாட்கள்ல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரம் பற்றி எப்படி தகவல் வருது? இரண்டாவது, இப்ப வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜெய்சங்கர் அவர்கள் 2015 வெளியுறவுத்துறை அமைச்சர் செயலாளராக இருந்தப்போ கொடுத்த தகவல்ல, கச்சத்தீவு இந்தியாவோட பகுதியா எப்பவுமே இருந்ததில்லைன்னு தகவல் கொடுத்தாரு. இப்ப தேர்தல் வருதுன்னு தங்கள் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தகவலை மாத்தி கொடுக்கிறாரு. இந்த அந்தர்பல்டி ஏன்? மூணாவது, கடந்த பல ஆண்டுகளா கச்சத்தீவு பற்றி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினப்பெல்லாம் அதுக்கு உரிய பதில் சொல்லல. எத்தனையோ பேர் ஆர்டிஐ விண்ணப்பம் போட்டப்பவும் தெளிவான தகவலை கொடுக்கல. உச்சநீதிமன்ற விசாரணை இருக்குன்னு பதில் சொல்லாம இருந்த பாஜக அரசு ஆர்டிஐ மூலம் எப்படி தவறான தகவல் தந்தாங்க? பாஜகவை சார்ந்த ஒரு தனிநபருக்கு எப்படி வெளியுறவுத்துறை நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பான ஆவணங்களை கொடுத்திருக்காங்க? நான்காவது, கச்சத்தீவுக்காக இப்போ திடீர் கண்ணீர் வடிக்கக்கூடிய பிரதமர் மோடி கடந்த 10 ஆண்டுகள்ல வரலாறுலே இல்லாத அளவுக்கு மீனவர்கள் கைது, துப்பாக்கி சூடு நடந்தத ஒரு கண்டிப்பு இலங்கைக்கு செய்தாரா? ஏன் செய்யல? அஞ்சாவது, இப்போ நேற்று ஒரு செய்தி வந்துச்சு, சீனா பத்தி அதுக்கு மோடி வாய் திறந்தாரா? அருணாச்சல பிரதேசத்தோட பல பகுதிகளுக்கு சீனா சொந்தம் கொண்டாடுது. 30க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு சீன மொழியில பெயர்களை வெளியிட்டு இருக்க. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இலங்கையை கண்டிக்கவும் துணிச்சல் இல்ல, சீனாவை எதிர்க்கவும் துணிச்சல் இல்ல. இந்த லட்சணத்துல நீங்க கச்சத்தீவை பத்தி பேசலாமா? பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் போடுகிற நாடகம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள் தான் என்பதை எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடந்த 5 ஆண்டுகள்ல இடி, ஐடி, சிபிஐன்னு ஒன்றிய அரசோட அமைப்புகளோட பாஜகவோட கைப்பாவையாக மாத்தி அவங்க ரைடுக்கு அனுப்புறது, அப்புறம் பாஜகவுக்கு நிதியா தேர்தல் பத்திரங்களை வாங்குறதுன்னு 8000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணி இருக்காங்க. வரலாற்றிலே இப்படி ஒரு வசூல் நடந்ததில்லை. இந்த ஊழல் வெளிவந்ததால பிரதமர் மோடியோட முகத்தில் தோல்வி பயம் அப்பட்டமா தெரியுது. தேர்தல் நெருங்க தோல்வி பயத்தில் செய்யக்கூடாததையெல்லாம் செய்கிறார். காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க. சமவாய்ப்போடு தேர்தல் நடந்தா பாஜக ஆட்சிக்கு சாவுமணி அடிப்பது உறுதினு தெரிந்த காரணத்தினால்தான் எல்லா பக்கத்திலிருந்தும் இப்படி அநியாயம் மேல் அநியாயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி இதுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் நடத்துறதா அறிவிச்சிருந்த நிலையில நேற்று உச்சநீதிமன்றத்தில் வருமான வரித்துறை ஆணையர் சார்பா ஆஜரான வழக்கறிஞர் தேர்தல் முடிகிற வரையில் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கணுங்கிறத சொல்லி பின்வாங்கி இருக்காங்க.